Hi friends, welcome back to my channel Gary's 10. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாயை பாதியாக கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். கருகாமல் இருக்கிறதுக்காக நான் சிம்லையே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுபட்ட பிறகு நான் இதை எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுமே நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1/4 கிலோ கோவக்காய் வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோவக்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயிலேயே. எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம 3 காஞ்ச மிளகாயை சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்த கோவக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான கோவக்காய் பொரியல் தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.